கங்காவிலே ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. அப்படியா? கங்கையிலே ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறதா? ஆமாம். அது வேற என்ன பாருங்க, கங்கையிலே ஸ்நானம் பண்ணுகிறார்கள். காசிக்கே யாத்திரை சென்று அங்கே இருக்கிற கங்கையிலே ஸ்நானம் செய்கிறார்கள். அவர்கள் சொல்வதென்ன, அங்கே என்ன கிடைக்கிறது அவர்களுக்கு? அங்கே ஸ்நானம் செய்கிறவர்களுக்கு ஞானம் கிடைக்கிறது. அதுதான் இந்து முறைமை கற்றுக் கொடுக்கிறது. ஆமா, அங்கே ஆகம விதிகள் எல்லாம் நிறைய இருக்குது தானே. சரி, அப்போ அவர்களுக்கு அந்த சாங்கியங்கள் அதை தான் கற்றுக் கொடுக்கிறது. அங்கே ஜென்ம பாவம், கர்ம பாவம் அங்கே நீக்கப்படுகிறது. நம்ம வருகிற ஞானஸ்நானத்திற்கும் இதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா என்ன? இதே தண்ணீரில் மூழ்குவது, அங்கே கர்ம பாவம் களையப்படுகிறது. அங்கே என்ன உண்டாகிறது? ஞானம் கிடைக்கிறது, புண்ணியம் சேர்கிறது, பாவம் களையப்படுகிறது. அப்போ அவர்களுக்கு சொர்க்கம் போக வழி கிடைக்கிறது இந்த ஸ்நானம். அப்ப அதை என்ன சொல்வது? ஞானம் கிடைக்கிறதா? அது ஞான ஸ்நானம். நாமும் என்ன செய்கிறோம்? ஞான ஸ்நானம் வாங்கும் பொழுது இதே கருத்துக்கள் தான் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. இவைகள் தான் நமக்கும் நடக்கிறது. ஆக ரெண்டும் ஒண்ணு. அப்படியா? ரெண்டும் ஒண்ணா? இன்னும் இயேசு கிறிஸ்து, அவர்கள் கங்கையிலே ஸ்நானம் பெறுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த யோர்தானிலே ஸ்நானம் பெறுகிறார். ரெண்டும் ஒண்ணா? அது எப்படிப்பா ரெண்டு ஒண்ணு? அப்ப என்ன வித்தியாசம் படிக்கலாமா? மற்ற எழுதின நற்செய்தி அதிகாரம் 3 வசனங்கள் 13 to 17. இயேசு